Hi friends, very good morning to all. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இன் பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டிஸில் டுடேஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய இன்னொரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we can read the question. The correct order of the first ionization energy. The correct order of first ionization energies of helium, boron, nitrogen and oxygen in their corresponding ground state is corresponding ground state is option A helium greater than nitrogen, oxygen and boron. Option B oxygen greater than nitrogen, greater than boron, greater than helium. Option C helium greater than boron, greater than nitrogen, greater than oxygen. Option D nitrogen greater than oxygen, greater than boron, greater than helium. கேட்டுக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கான கரெக்ட் ஆர்டர் என்ன? சரிங்களா, கேட்டுக்கூடிய கொஷின்ஸ் வந்து இதுதான். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸுக்கு நம்ம சொல்யூஷன்ஸை முதல்ல ஸ்டடி பண்ணலாம். சரிங்களா, சொல்யூஷன்ஸில் நமக்கு முதல்ல ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னா ஒவ்வொரு கொடுத்துருக்கூடிய எலமெண்ட்டுக்கும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹீலியம். சரிங்களா, ஹீலியத்தினுடைய நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி தெரியும். சரிங்களா, ஃபஸ்ட்டு கேட்டகரி ஹீலியம், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியத்துக்கு அட்டாமிக் நம்பர் 2. ஸோ த கான்ஃபிகரேஷன் 1s2. சரிங்களா, செகண்டு ப்ரியாரிட்டி, அதாவது செகண்ட் எலிமெண்ட் நமக்கு ஹீலியம், நைட்ரஜன், ஆக்சிஜன் ஒவ்வொன்றுக்கு நம்ம செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக நமக்கு அதுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஏன்னா ஒரு எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு எதுக்கு அதிகமான எனர்ஜி தேவைப்படுதோ ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அதிகம். சரிங்களா, ஃபஸ்ட்டு கேட்டகரி. அடுத்து வந்து நைட்ரஜன், அட்டாமிக் நம்பர் 7. ஸோ 1s2 அண்டு 2s2 அண்டு 2p3. அட்டாமிக் நம்பர் 7. ஸோ நைட்ரஜனுக்கு அதனுடைய கான்ஃபிகரேஷன் நமக்கு 1s2, 2s2 அண்டு 2p3. தென் ஆக்சிஜன், தேர்டு கேட்டகரி. ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8. ஸோ 1s2, 2s2 அண்டு 2p4. நெக்ஸ்ட் ஒன் போரான். சரிங்களா, போரானுக்கு அட்டாமிக் நம்பர் 5. 1s2, 2s2 அண்டு 2p1. சரிங்களா, ஸோ இந்த கேட்டகரி படி நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குறது? சரிங்களா, ஸோ நமக்கு ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ஸோ இதிலிருந்து ரிமூவல் ஆஃப் 1 எலக்ட்ரான் ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. இதிலிருந்து 1 எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ரிமூவல் ஆஃப் 1 எலக்ட்ரான் ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. ரிமூவல் ஆஃப் 1 எலக்ட்ரான் ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி. சரிங்களா, ஸோ ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது இது நியூக்ளியஸுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய எஸ் ஆர்பிட்டால், பட் கம்ப்ளீட்லி ஃபில்டு. இட் இஸ் த கம்ப்ளீட்லி filled configuration. அடுத்த கேட்டகரி நைட்ரஜன் பார்க்கும்போது இதுவும் ஃபில்டு தான், பட் இது ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். இட் இஸ் கால்டு த ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். நமக்கு ஃபுல்லி ஃபில்டு அண்ட் ஆஃப் ஃபில்டு பார்க்கும்போது, சரிங்களா, அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஃபுல்லி ஃபில்டு தென் ஆஃப் ஃபில்டு. சரிங்களா, we need high amount of energy fully filled then comparatively off filled. சரிங்களா, ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி பார்க்கும்போது we need the high amount of energy. இங்கே பார்க்கும்போது ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படிங்கிறது 2pல 4 எலக்ட்ரான். ஸோ த ரிமூவல் ஆஃப் 1 எலக்ட்ரான் வெரி ஈஸி. ஏன்னா இட் இஸ் நாட் ஏ ஃபுல்லி ஃபில்ட் அண்ட் இட் இஸ் நாட் ஏ ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். அண்ட் போரான், ஸோ இது கம்பேரிட்டிவ்லி, அதாவது நம்ம கம்பேர் பண்ணும்போது ஹீலியம் அண்ட் நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது we need minimum amount of energy அல்லது less amount of energy to remove of 1 electron, oxygen and boron. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுக்குன்னா ஹீலியம் அண்டு நைட்ரஜன். இவங்க ரெண்டு பேரும் பார்க்கும்போது இது கம்ப்ளீட்லி ஃபில்ட், இது ஆஃப் ஃபில்டு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹீலியம், செகண்ட் ப்ரியாரிட்டி நைட்ரஜன். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹீலியம் அண்டு செகண்ட் ப்ரியாரிட்டி நைட்ரஜன். இது வந்து ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜிக்கான ஆர்டர். சரிங்களா, ஸோ ஹீலியம் இஸ் மோர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் ஆர் அயனைசேஷன் எனர்ஜி கம்பேரிட்டிவ்லி நைட்ரஜன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹீலியம், இது கரெக்டு. இது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஹீலியம், இதுவும் கரெக்டு. ரிமைனிங் இருக்கக்கூடிய ரெண்டு ஆப்ஷன் பி அண்ட் டி இஸ் த இன்கரெக்ட். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போது நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டி நைட்ரஜன்.
சரிங்களா. அப்போ நைட்ரஜன் எங்கே இருக்குது, இங்கே நைட்ரஜன்ஸ் இருக்குது, இங்கே போரான் இருக்குது. ஸோ இட் இஸ் த செகண்ட் ஆர்டர் படி இதுவும் இன்கரெக்ட். ஏன்னா போரான் வந்து என்னது செகண்ட் ப்ரியாரிட்டி இல்லை. அடுத்த ப்ரியாரிட்டி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் வந்து எக்ஸாக்டாக ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டர் படி பார்க்கும்போது ஹீலியம் அண்ட் நைட்ரஜன். ஸோ நெக்ஸ்ட் ஆக்சிஜன் அண்டு போரான் கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் greater than boron. Oxygen greater than boron. So the removal of one electron from oxygen and boron, comparatively oxygen we need high amount of energy, comparatively boron எனது 2p4 and 2p1. இதை பற்றி நம்ம சொல்கிறதில்ல. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆக்சிஜன் தான் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் கம்பேரிட்டிவ்லி boron. ஸோ we need high amount of energy oxygen. ஸோ ஓவரால் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி கொடுத்துருக்கூடிய ஃபஸ்ட் ஹீலியம், then nitrogen, then oxygen and boron. So overall ionization potential or ionization energy கான ஆர்டர். ஸோ கொடுத்துருக்கூடியது ஹீலியம், then nitrogen, then oxygen, then boron. ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்லி த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. இந்த மாதிரி கொடுத்துருக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா கொடுத்துருக்கூடிய 4 ஆப்ஷன்ஸுக்கும் அதை ஒவ்வொரு கேட்டகரியாக செக் பண்ணணும். அதுக்கான ரீசன் வந்து பார்க்கணும். அது ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷனா இல்லை ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷனா அப்படிங்கிறத பார்த்துருக்கணும். ஹீலியம் இஸ் த கம்ப்ளீட்லி ஃபில்டு அல்லது ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன், பட் நைட்ரஜன் இஸ் த ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். ஸோ கம்பேரிட்டிவ்லி அயனைசேஷன் எனர்ஜி ஆர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல், ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால் இஸ் மோர் அயனைசேஷன் பொட்டன்ஷியல் கம்பேரிட்டிவ்லி ஆஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன். சரிங்களா. தென் நைட்ரஜன் அண்ட் அதாவது ஆக்சிஜன் அண்ட் போரானு பார்க்கும்போது ரெண்டுக்குமே பார்க்குறதுக்கு அதாவது நோ ஆஃப் ஃபில்டு அண்ட் நோ ஃபுல்லி ஃபில்டு ஆர்பிட்டால், பட் oxygen is the most electronegative element comparatively boron. So we need high amount of energy oxygen then boron. So overall order of ionization potential or ionization energy, first option is the correct option. சரிங்களா. ஸோ ஓவரால் ஆர்டர் பார்க்கும்போது ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கொஷின்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம். ரெகுலராக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸும் பாருங்கள். ரிமைனிங் இன்னும் ஃபர்தராக நிறைய வீடியோஸில் நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பாருங்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அந்த கொஷின்ஸ்க்கான கரெக்டான ஆன்சரை நீங்கள் சப்போஸ் நமக்கு எல்லா கொஷின்ஸும் ராங்காக வரதுக்கான சான்சஸ் இல்லை, ஏதாவது ஒரு கொஷின்ஸ் நம்மளுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ராங்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை சார் இது இன்னும் பெட்டராக இருக்குது, இல்லை சார் இன்னும் எங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து தேவைப்படுது, எந்த மாதிரியான டாப்பிக்கெல்லாம் கொஷின்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த டாப்பிக்கை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான கொஷின்ஸை வந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவில் வரும்போது நம்ம சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ.